வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி தயிர் சாதம். அதாவது நம்மளுக்கு இப்போ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கோயிலில் கிடைக்கிற மாதிரி தயிர் சாதம் வந்து வீட்டில் எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சரில், அதே சமயம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் எல்லாராலையும் சாப்பிடக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம மேலே வந்து பொடிசாக நறுக்கி வச்ச மாங்காய், அதுக்கப்புறம் மாதுளை முத்துக்கள்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு நம்ம வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். பொதுவாக எல்லோரும் தயிர் சாதம் செய்கிறதுக்கு புழுங்கலரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் ரேசன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பச்சரிசி யூஸ் பண்ணி தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் வந்து நான் 1 கப்பு பச்சரிசியை எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்ல தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் வந்து போட்டுக்கோங்க. குக்கரில் வந்து 1 கப் அரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து பச்சரிசி நல்லா குழஞ்சி வரும். ஒரு 4 விசில் வச்சா போதும், நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 3-4 விசில் வைங்க, நல்லா பச்சரிசி வந்து குழஞ்சி வந்துடும். ஏன்னா தயிர் சாதங்கிறதால நல்லா குழஞ்சி வரணும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனும், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனும், அதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும், அதுக்கப்புறம் மாதுளமுத்தும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பொடிசா நறுக்கின மாங்காவும் எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு கெட்டி தயிரும் 3/4 கப்பு அளவுக்கு பாலும் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச அரிசி வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இந்த கையில் எடுத்து மசிச்சு பார்த்தா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்திருக்கணும். இதை வந்து சூட்டோடய நம்ம நல்லா மசிச்சு விட்டுறணும். அதாவது ஆறுனதுக்கப்புறம் மசிச்சோன்னா நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வராது. நல்லா இந்த சூட்டோடைய ஆவி பறக்க பறக்க நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். பொங்கல்லாம் நம்ம எப்படி எந்த அளவுக்கு மசிப்போமோ அந்த அளவுக்கு இதை மசிச்சு எடுத்தால் தான் இந்த தயிர் சாதம் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஆனால் ஆற விட்டுறணும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தயிர் சாதம் செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். ஆனால் பொதுவாக வந்து புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே நம்ம பொன்னி பச்சரிசி யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பச்சரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லாவே ஆற விட்டுருங்க. சூட்டோட பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பால் தயிர் எல்லாம் ஒன்று சேரும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு தயிர் சாதம் புளிச்சிரும். கண்டிப்பாக வந்து நல்லா ஆற வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரும் நல்லா சேர்த்துக்கலாம். தயிர் வந்து அதிகம் புளிப்பில்லாத கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றின தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுக்க பால்னாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா குலைவாக நல்லா பதமாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்டான பதம் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா உப்பு வந்து அந்த சாதத்தில் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொடிசான இருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாயும் மட்டும் நம்ம பச்சையிலே சேர்த்துக்கலாம், தாளிக்க வேண்டாம். இஞ்சி வந்து பச்சையிலே சேர்க்கும் போது அதனுடைய வாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் சாதத்துக்கு கண்டிப்பாக இஞ்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிச்சு எடுத்து காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் சாதத்தில் வந்து தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாம். தாளித்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாதுளம்பழமும் மாங்காயும் சேர்த்து கலந்து சாப்பிட்டு பாருங்கள். கோயிலில் கிடைக்கக்கூடிய தயிர் சாதம் மாதிரியே இருக்கும். இதே மாதிரியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.